அந்த காலத்தில் உலகம் முழுக்க செவ்வாழை கத்தியை வைத்துதான் ஷேவிங் செய்து கொண்டிருந்தார்கள். ஷேவிங் செய்யும் போது முகத்தில் ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட காய்கறி வெட்டும் கத்தியை வைத்து முகத்தில் ஷேவிங் செய்தால் எப்படி இருக்கும்? அதுதான் செவ்வாழை கத்தி. இதை பார்த்த ஜி.டி. நாயுடு காயம் வராமல் இருக்க மெலிசான தகரத்தை வைத்து முதலில் ஒரு பிளேடை கண்டுபிடிக்கிறார். இது நல்லா இருக்கே, காயமும் ஏற்படவில்லை, சேவிங் செய்வதற்கும் எளிமையாக இருக்கிறது என்று இதனை கேள்விப்பட்ட அமெரிக்க நிறுவனம் ஒன்று $1,00,000 தருகிறோம், அந்த பிளேடுக்கு உண்டான காப்புரிமையை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறது. அமெரிக்க நிறுவனத்திடம் கொடுத்தால் தமிழக மக்கள் இதனை பயன்படுத்த முடியாமல் போய்விடுமே என்று என்னால் தர முடியாது என்று கூறிவிட்டார் ஜி.டி. நாயுடு. நமது இந்தியாவில் ஒரு பிளேடு தொழிற்சாலையை தொடங்கப் போகிறேன், நிதி கொடுங்கள் என்று இந்திய அரசாங்கம் கேட்கிறார் ஜி.டி. நாயுடு. ஆனால் ஒரே வார்த்தையில் முடியாது என்று சொல்லிவிட்டது அன்றைய இந்திய அரசாங்கம். $10,00,000 தருகிறோம், பிளேடை எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறது அமெரிக்க அரசாங்கம். ஏற்கனவே மனம் உடைந்து போயிருந்த ஜி.டி. நாயுடு அதனை இலவசமாகவே அமெரிக்காவிடம் தூக்கி கொடுத்து விட்டார். அன்று மட்டும் இந்திய அரசாங்கம் சரி என்று சொல்லியிருந்தால் ஜிலட் பிளேட்ஸ் போன்ற மிகப்பெரிய அமெரிக்கா நிறுவனங்கள் எல்லாம் இன்று இந்தியாவில் இருந்திருக்கும். இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்டில் கூறுங்கள். மற்றும் இதனைப் போல பயனுள்ள விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்.